லாபம் கிடையாது. சரிங்களா? என்ன நீங்கள் வந்தீங்கன்னா தமிழ் ஆட்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே. ஸோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு பேச்சு துணைக்கு எனக்கு இதாக இருந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்திருக்கு, பக்கத்தில் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக தூரத்தை தூக்கி போட்டுரும், அது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் வந்திருக்குல்ல, அதில் சந்தோஷப்பட்டு கிளம்பியாச்சு. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஹாப்பி பர்த்டே டிடிஏ ஃபர்ஸ்ட் விஷிங் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ நீங்கள் இப்போ நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தொடர்ந்து நல்லது பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவும் சரி, சேனல்ஸும் சரி, உங்களை ரொம்ப பேடாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட நல்லது பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் அடிக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்துக்கலாம் எப்படி அடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு. அதேமாதிரி உங்களுக்கு சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஒர்க் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், ரிச்சர்ட் அப்படின்னு நம்மளோட அண்ணன் நம்பர் தான். ஸோ அவருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வேகன்சி இருக்குது. 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஃபுட் டெலிவரி பண்ணி. ஸோ அதை நான் போன மாதம் நானே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் இல்லை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து சவுதி அரேபியா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கண்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா ஆள் அனுப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஓகே, வாங்க மோட்டோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோ சொல்லிட்டேன். ஸோ நான் டிடிஏ வாசனுக்கு விஷ் பண்ண உடனே நம்ம சேனலில் நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறவங்க நினச்சிருப்பாங்க, என்னடா இவனுக்கு போய் விஷ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி, அப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டிடிஏ வாசன் எப்போ தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 தெரியும். சரிங்களா? நான் வந்து 2020 மொதல் நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது அப்போ தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அப்போ டிக்டாக் இருந்துச்சு. அந்த டிக்டாக் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவாக சொல்லியிருந்தேன், இப்படி ரைடு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க, ஒரு குரூப் கண்டென்ட் பண்ணுவோம், ரைடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நான் அட்மினாக இருந்தேன். இன்னொரு அண்ணன் கொடைக்கானல்லேருந்து ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கோ அட்மினாக இருந்தாங்க. ஸோ ரெண்டாவது அவங்க தான் இப்போ டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் பைக்கர்ஸில் இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனை நான் குறிப்பிட்டு சொல்ல இவர் இருந்தாருன்னு. ஸோ அதில் ஒரு அண்ணன் இருந்தார், அவர் ஒரு சூப்பர் பைக் ஒன்று வச்சுருக்காரு. சரிங்களா? அவர் அந்த டீமில் இருந்தார். ஸோ க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் தான் சும்மா விளையாட்டு போக்கில் பண்ணேன். ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, ஒருவேளை இவன் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறான் போல் அப்படின்னு நினச்சி எனக்கு பண்ணாங்க. நிறைய என்னோடய வயசில் மூத்தவங்க, நானும் அப்போ பெரிய ரைடே போன கிடையாது. தமிழ்நாட்டில் அப்போ அதிகபட்சம் ஒரு 10 ரைடு தான் போயிருப்பேன். சரிங்களா? அது இந்த கொடைக்கானல், ஊட்டி, ராமேஸ்வரம், அந்த மாதிரி ஒரு 10 இடம் தான் போயிருப்பேன் அதிகபட்சம். ஆனால் லடாக் போனவங்க ப்ரோ ரைடர்ஸ்லாம் இருந்தாங்க. அதில் அவ்வளோ பேரை ஏதோ என்ன பெரிய ரைடர்ஸாக நினச்சிக்கிட்டு ஒரு குரூப் மேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஏ வாசன் வந்துருந்தார். சரிங்களா? அவர் வந்து இன்வைட் பண்ணுங்கள், என்ன உள்ள குரூப்பில் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இது ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து எனக்கு அவர் தெரியும். சரிங்களா? டிடிஏ வாசன் எனக்கு அப்போ இருந்து தெரியும். என்னோட சின்ன பையன் தான். ஓகேங்களா? அவனோட ஏஜ் என்னோட சின்னது தான். ஸோ அதனால் நான் தம்பினே சொல்லிக்கிடுறேன். இல்லைனா ப்ரோன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, அண்ணனையும் ப்ரோ தான் சொல்கிறோம், தம்பியும் ப்ரோ தான் சொல்கிறோம். முதல் ஒரு உரிமையாக ஒரு கூடுறதுனா அண்ணன் தம்பி தான். ஸோ ப்ரோங்கிற கூடுறதுலாம் உரிமையாக கூடுற மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ அப்போ டிடிஏ வாசனை எனக்கு அப்போவே தெரியும். டிடிஏ வாசனோட தொடர்ந்து வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் அவர் சென்னை போய் அஜியோட ஜாயின் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிடிஏ வாசனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வரைக்கும் கண்டென்ட்டுக்காக வீடியோ போட்டது கிடையாது டிடிஏ வாசன். என்னடா இது வண்டி சடார் நின்றுச்சு, அப்படியே அமிங்கி இதாகுது. அப்போ கண்டென்ட்டுக்காக அவர் வீடியோஸ் போட்டது கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அவரை எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவரால் நிறைய இடத்துல ரைடர்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதும் சரி, நானும் சரி இருந்திருக்கேன். ஏன்னா இவர் வந்து இந்த கேமரா மாட்டிட்டு ஸ்பீடாக போகிறதுல வீடியோ அப்லோட் பண்ணதுனால ஸோ போலீஸ் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளும் கேமரா வச்சுருந்தனால அப்போ நம்மளும் இதான் பண்ணுறோம், ரேஸ் ஓட்டுறோம்னு நினச்சி ரேஸ் ஓட்டுறோம், ஸ்பீடாக ஓட்டுறோம்னு சொல்லி எங்களையும் பிடிச்சி அந்த கேமரா வீடியோஸ்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன். சரிங்களா? நான் வந்து ஒரு கொடைக்கானல் போகும்போது அந்த ஹில் ஸ்டேஷன் கீழே வந்து செக் போஸ்ட் ஒன்று உண்டு. ஸோ நிறைய கொடைக்கானல் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த செக் போஸ்ட்டில் பிடிச்சி என்ன அவர் என்ன நினச்சிட்டாரு, நான் வீடியோ ஸ்பீடாக போகிறேன், ஏன்னா நம்ம பைக்கும் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்பீடாக போகிறோம், ரேஸ் போடுறோம் அப்படின்னு நினச்சி வீடியோஸ்லாம் பார்த்தாரு. அப்போ அதில் ஸ்பீட் லிமிட்லாம் பார்த்தாரு. அப்படிங்கும்போது அப்போ நீ உனக்கு அந்த டிடிஏ வாசன் தெரியுமான்னு என்ன கேட்கும்போது தான் அப்போ சரி இவங்களாம் அந்த வீடியோ பார்த்துட்டு ரைடர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பேடாக பிஹேவ் பண்ண பேடாக
நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சி தான் அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரோ இவனால் எல்லா இடமும் பிரச்சனை தான் ப்ரோ, இவன் சும்மா வீடியோ போட்டுடுறான். என்னென்னா நேற்றே நம்மளோட நெட் பேக்கு அந்த டேட்டா ரீசார்ஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் அது தெரியாமல் இன்றைக்கி வந்துட்டேன். இப்போ நெட்டு இல்லை, ரீசார்ஜ் பண்ண சுத்தமாக கையில் காசும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணிட்டோம். வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ 100 ரியால் வேணும். உடனே டான் ப்ரோக்கு ஃபோன் அடித்தேன். டான் ப்ரோ இப்படி ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, கையில் காசு இல்லைண்ணே, நீ வா நான் தரேன் அப்படின்னாரு. இப்போ அவர்கிட்ட தான் 100 ரூபா வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ண போயிட்டுருக்கேன். டெபாசிட் பண்ண போயிட்டுருக்கேன். இனி டெபாசிட் பண்ணிவிட்டு டெபாசிட்டு அமௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எஸ்டிசி பேக்கு மாற்றி ரீசார்ஜ் பண்ணணும். இதே நம்ம கடையில் கொடுத்து பண்ணுறதா இருந்தால் கூட 14 ரியால் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கூட 14 ரியால் வச்சுன்னா 2 நேரம் சாப்பிட்ருவேன். சும்மா வந்ததே லேட்டு, 1 மணி நேரம் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப அப்போவே டென்ஷன் ஆகிட்டேன், லேட்டாக வந்துட்டேன்னு. இது வேறு ஒரு பெரிய இது. நான் என்னடா நெட் ஆன் பண்ணினா நெட் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் தான் தெரியுது அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும்னா நெட்டு வேணும். அப்போ இவங்க ஒரு ஃப்ரீ டயல் கோட் தந்துருந்தாங்க. அந்த டயல் கோடை டைப் பண்ணி பார்த்தேன், ஐயா உங்களிடம் பேலன்ஸ் இல்லை, அதனால் ரீசார்ஜ் செய்யவும்னு சொல்லி அரபியில் வருது. நான் எங்கே போவேன்? சரி இதெல்லாம் நடக்கும். நல்ல வேலை டான் ப்ரோ கையில் காசு இருந்துச்சு, இல்லைன்னா இன்றைக்கி நான் ரூம் தான் போக வேண்டி இருந்திருக்கோம். ரூம் போயிருந்தேன்னா ஆர்டர் கிடச்சிருக்காது. யாராவது தந்துருப்பாங்க. இப்போ ரூம் போனால் சூப்பர்வைசரோ மேனேஜரோ யாராவது தந்துருவாங்க. இருந்தாலும் எனக்கு அதுக்கு அடுத்தது அது ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு மாதிரி மந்தமாயிரும். அப்படியே ஒரு மாதிரி மந்தமாகும். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இன்றைக்கி 20 ஆர்டர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருச்சு. பண்ணாமல் போனேன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். இன்றைக்கி நான் பண்ணுறேன், 20 ஆர்டர் பண்ணுறேன். சரிங்க போய் டெபாசிட் பண்ணுறேன். இங்கே டெபாசிட் பண்ணுற மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம இந்தியாவோடலாம் ரொம்ப சிம்பிள். நம்ம இந்தியாவில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதான் சிம்பிள் அப்படின்னு. ஆனால் இதுதான் உண்மையான கரன்சிக்கான மதிப்பு கொடுக்குற ஒரு நாடு இதுதான். ஏன்னா நம்ம இந்தியாவில் டெபாசிட் மிஷினில் நம்ம டெபாசிட் பண்ண போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு எனக்கு தெரியும், டெபாசிட் பண்ண போகிறவங்களுக்கு தெரியும். அந்த பேப்பர் லைட்டாக கசங்கி இருந்தாலோ மடங்கி இருந்தாலோ எழுதி இருந்தாலோ உள்ள டெபாசிட் மிஷின் இழுக்காது. அதுக்கு நீங்கள் அலைவீங்க பாருங்கள், ஒவ்வொரு கடையை போய்ட்டு அந்த தாளை கொடுத்துட்டு வேறு தாள் வாங்குறதுக்கு அலைவீங்க பார்த்தீங்களா. அந்த கஷ்டங்கள் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிடுறேன். என்னை மாதிரி எத்தனை நானும் ரொம்ப அலைஞ்சிருக்கேங்க. பெட்ரோல் பல்க்லாம் போவேன். பெட்ரோல் பல்க்கில் போயிட்டானே டெபாசிட் பண்ண போனேன், காசு போலனே, அவர் உட்காந்து அவ்வளோ தாளையும் பார்ப்பார், புது தாளாக இருக்கா. ஏன்னா டெபாசிட் மிஷின் அப்படி புது தாளாக இருந்தால் தான் எடுக்கும். ஆனால் சவுதியில் டெபாசிட் மிஷின் அப்படி கிடையாதுங்க. முந்தானத்து நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்ப வேண்டியிருந்து அதுக்கு டெபாசிட் மிஷின் போனேன். என்கிட்ட ஒரு 200 ரியால் 100 ரியால் இருந்து அதில் ஒரு 100 ரியால் பாதி கிழிஞ்சிருக்கு. சரிங்களா, பாதி கிழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 50 ரியால் வந்து ஒரு கார்னரில் ஃபுல்லாகவே எலி கரிச்ச மாதிரி குறைஞ்சிருச்சு, இதாக இருந்து கிழிஞ்சிருந்து. ஒரு 10 ரூபா வந்து நல்ல ஓட்டையாக இருந்து டெபாசிட்டில் மிஷினில் போட்டேங்க. உள்ளே எடுத்துருச்சு. நான் எடுக்காது, ஏன்னா அதான் மொதல் டெபாசிட். எனக்கு பயம் எடுக்காமல் போயிருமோ அப்படின்னு. அது பார்த்தா எல்லாம் கரன்னு எண்ணிட்டு கிளிங் அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு. அப்போ நான் நினச்சேன் கரன்சிக்கு இவங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு. கிழிஞ்சிருக்கு, மடங்கிருக்கு, பிஞ்சு இருக்குலாம் கிடையாது. பணம் இருக்கா, அந்த பணத்துக்கு அந்த மரியாதை இருக்கா, அதோட முடிஞ்சு. எங்கே போய் வண்டி விடுவேன்? ஸ்பெஷல் நீட் பார்க். ஸோ இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணி முடித்தேன். ரீசார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு லாகின் பண்ண ஐடியா உடனே ஆர்டர் வந்துருச்சு. நான் வந்திருக்கு பார்த்தீங்களா, சிட்டி ஒர்க். அங்கே தான் ஃபஸ்ட் ஆர்டருங்க. இன்றைக்கி தரோம். இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அதுக்காகவது நான் நல்ல ஆர்டர் எடுக்கணும். இன்றைக்கி மொதல் ஆர்டரே அருமையாக வந்திருக்கு, பக்கத்தில் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக தூரத்தில் தூக்கி போட்டுரும், அது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் வந்திருக்குல்ல, அதில் சந்தோஷப்பட்டு கிளம்பியாச்சு. ஸோ மை காட். ஸோ நம்ம கரெக்டாக நல்லது மட்டும் நினச்சி நல்லது மட்டும் பண்ணோன்னு வைங்களேன், நம்மளுக்கு நடக்கிறது நல்லது மட்டும் தான் நடக்கும். ஸோ அதுக்கு இன்றைக்கி எடுத்துக்காட்டி தான். ஸோ நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ காசு இல்லாமல் இருந்தேன். டான் ப்ரோட்டை கேட்டேன், அவர்கிட்டையும் காசு கிடையாது. சரிங்களா, ஆனால்
கஸ்டமர் காசு கையில் வச்சுருந்தாரு, அதை தந்து பண்ணுறாருங்கும்போது நம்ம இன்றைக்கோ பண்ண ஒரு நல்லது நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளை நல்லது நம்மளை காப்பாற்றிருக்கு. எங்கே இருக்குது சிட்டி ஒர்க்கு? டேய் சிட்டி ஒர்க்கு இல்லை, பாசி இல்லையே, உணர்ச்சி கொட்டி புட்டா நோயும் இல்லையே. சிட்டி ஒர்க்கு எங்கே? இவனா ஹாங்காங் இருக்கான். ஹாங்காங் பார்த்தீங்கன்னா 465 ரியாலுக்கு பொருள் இருக்குது. சின்ன பொருள் தான், 3 பேக் தான், 465 ரியாலுக்கு. சரிங்களா? நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ரூபாய்க்கு பொருள் இருக்குது உள்ளே. 3 பார்சல் தான். நான் உள்ளே போனோன்னே அவன் பைக்காக காரான்னா, நான் பைக்குன்னு ப்ரோ படா ஆர்டர்னா, எனக்கு அள்ளு விட்டுருச்சு. படா ஆர்டரா? இப்போ கேன்சல் பண்ணாலுமே 45 நிமிஷம் நமக்கு ரெஸ்ட்டை கொடுத்துருவானே, ஆல்ரெடி லேட்டு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவன் சும்மா ஜோக் சொன்னேன் அப்படிங்க. கடைசியில் பார்த்தா 3 பேக் தான், எல்லாம் உள்ள சின்ன சின்ன சாப்பாடு தான். ஆனால் 465 ரியால். அதெல்லாம் அப்புறம் நாங்கள் கொண்டு போகிற காசு வேறு இருக்கா, 14 கிலோமீட்டர், எப்படியோ ஒரு 21 ரியால் இருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள். ஆனால் கருவாடு ஸ்மெல் அடிக்கி, அப்படி தான் அடிச்சிச்சு அந்த பேக்கெட் தூக்கிட்டு வரும்போது. எனக்கு கருவாட்டு குழம்பு ஸ்மெல் அடித்த மாதிரி இருந்து. ஏன்னா இங்கே ஃபிஷ்ஷோட ரேட்டும் அந்த ஷீ ஃபுட்டோட ரேட், ஷீ ஃபுட் எல்லாமே ஷீ ஃபுட் தானே. ஷீ ஃபுட்டில் அந்த ஸ்க்ராப் இல்லை கிராபு, ஸ்குவிட்டு, ப்ரானு, அப்புறம் கிங் ப்ரானா, அது ஏதோ ஒரு ப்ரான் உண்ட, பெரிய ப்ரான், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டு, ஸ்ட்ராம் சம்திங் அது இன்னொன்று உண்டு. சரிங்களா? அது எல்லாமே இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். மேபி அதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கருவாடாக இருக்கும், கருவாட்டு குழம்பாக இருக்கலாம். ஏன்னா அதோட ஸ்மெல் பார்க்க கருவாட்டு குழம்பு மாதிரி தான் ஸ்மெல் அடிக்கி இருக்கு. யாரில் ஏய் வீலிங்லாம் பண்ணிடுறாங்களே, 465 ரூபாவில் சம்பளத்தில் அப்படியே தூக்கிடுவாங்கள. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை நல்லபடியாக போய் கொடுத்துருவேன். ஏன்னா ஹைவே தான். இப்போ இந்த இதே போகிறேன்னா இதில் போய் ஒரு ரைட்டை கட் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபுல் ஹைவே, ஒரே இழுப்பு தான். 2 பழக்கப்பட்ட ரோடு தான். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அழுத்தி ஓட்டே. ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஏரியா போனாங்க இல்லை 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ நாளைக்கு இல்லை 1ஆம் தேதியிலேருந்து இப்போ நம்ம அல் மால்கா, அல் யாஸ்மின், அல் குர்துபா, அதுக்கப்புறம் அல் ரிமால், இந்த 4 இடமும் சுற்றி பார்த்துருக்கேன். அதிகமாக எல்லா இடமும் தெரியும். இப்போ எந்த சந்துக்குள்ள விட்டாலும் மேப்பே இல்லைனாலும் நான் திரும்ப வந்துடுவேன். சரிங்களா? அதனால் 1ஆம் தேதியிலேருந்து வேறு ஏதாவது இடம் போகலான்னு நினைக்கிறேன். சுலைமானியா போகலான்னு ஐடியா. ஏன்னா அங்கே நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. அதனால் மேபி அங்கே போகலாம். அங்கே ரோடு தான் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா ரொம்ப தூரம் கழிச்சு தான் ஒரு கட் இருக்கும். ஒரு ஹைவேனா ரொம்ப தூரம் கழிச்சு தான் ஒரு கட் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதில். அப்பாடா வழி இருக்குது. அடைச்சிருட்டான்லோன்னு நினச்சேன். அடைச்சிருந்தா இப்போ அவன் போகிற வரைக்கும் நிற்க வேண்டியிருக்கான். எப்படி வந்துட்டேன். அம்படு தான். ஓவா எப்படி இதான் இங்கே எல்லா ரூட்டை இப்போ தெரிஞ்சு வச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 11 கிலோமீட்டர் பகலில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. பகலில் 1 கிலோமீட்டர் ஓட்டுறதே கஷ்டமாக தாங்க இருக்கும். ஒரு மாதிரி இதுன்னு இருக்கும். நல்ல வேலை இந்த ஜாக்கெட் கொஞ்சம் அந்த எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த ஜாக்கெட் போட்டால் உள்ளே வெக்கையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல வெக்க காற்று தடுக்கிறதே இதுதான் அப்படின்னு. ஏன்னா உள்ள 2 ப்ரொடெக்டர் இருக்குங்க. இந்த கிளாத்து வெளியே இருக்கிறது துணி கிளாத்து, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் துணி அந்த இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பர்லாவில் இருக்கும் தெரியுமா, நம்ம கொடையிலலாம் இருக்கும் தெரியுமா ஒரு கிளாத்து, அது இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள அந்த ஹீட் வர மாட்டேங்குது. ஆனால் வேர்வே வெளியே போக மாட்டேங்குது, காய மாட்டேங்குது, உள்ள உடம்புக்குள்ளே இருந்துக்கிடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் இங்கே வேர்வே வரல, அது ஒரு விஷயம். தண்ணி எவ்வளோ குடித்தாலும் உச்சாவே வராது அந்த மாதிரி. ஆனால் எங்கே போகணும்னு தெரியாது, வேர்வையாகவும் வரல உச்சாவும் போகல அப்படின்னா அது ஆர்டரையும் பிக் பண்ணி வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ பக்கத்தில் தான் 950 90950. என்னடா இது இப்படி குழப்புது. தண்ணி குடிச்சிட்டாங்க, ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருக்கேன். இப்போ தான் தலை லைட்டாக வேக்குது, அப்படியே தலையில் அப்படியே ஈரம் இதாகுது.
இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன், தலையில் இருக்க முடியெல்லாம் போயிடும். ஸோ ஹெல்மெட்டில் தலை முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஆயில் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ வேறு என்ன பண்ணால் ஹேர் கொட்டாது, முடி பிடுங்கிட்டு வராது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சின்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்காவது அனுபவம் இருக்குது, இல்லை யாராவது அதுக்கேற்றால ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் கொஞ்சம். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது. இந்தியா வரது நோட்டி மண்டையில் முடி இல்லாமல் போயிருமோன்னு. முடி இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல முடிய வச்சு நம்ம. பட் இருந்தாலும் வேணும்ல, அதனால யாராவது அட்வைஸ் பண்ணுங்கள். சரி, அட்வைஸ் இல்லை, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிடுறேன் அதை. ஸோ 400 மீட்டர் எடுத்தாச்சு. D5 நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். வேறு ஒன்றும் கிடையாது, சிக்கனும் ஃப்ரோசட் சிக்கனும் பொட்டேட்டோவும் தான் இந்த கடையில். அப்புறம் அதுக்கு போடுற அந்த சாஸு மயோனஸு அதான் இது ஸ்பெஷலு. செம்மையாக ஆர்டர் வரும், எனி டைம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு கடை. சரிங்க, இப்போ அதை விட முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் ஒரு 25 பேருக்கு ரீப்ளை பண்ணேன். உள்ள ஒரு 15 நிமிஷம் உட்கார வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷமாக உட்காந்து ரீப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பிரதர் என்ன கேட்கணும், ப்ரோ ஜாப் இருக்குதா இல்லையா, அப்புறமா இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அப்போ அவர் வந்துட்டு, ப்ரோ என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, எப்படியோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகும், எனக்கு சவுதி வர முடியுமா. இப்போ நான் சொன்னேன், ஆடியோ மெசேஜ் போட்டுவிட்டேன். ப்ரோ அப்படி பண்ண முடியாது, பாஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட், பாஸ்போர்ட் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ, நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகும்போது நான் பாஸ்போர்ட்லாம் இல்லாமல் தான் போனேன் அப்படிங்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், ப்ரோ இந்தியாவுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா மேபி ஓகே, ஃபாரினுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் நக்கலுக்கு கேட்குறானா என்னன்னு தெரில, தெரியாமல் கேட்குறானா அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரில, ஆனால் அவன் கேட்குறான். அப்போ நான் எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துட்டு ஏஜென்ட் நம்பர் அனுப்பிட்டு நீ இவர்கிட்ட பேசுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பேருக்கு ரீப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு 75 பேர் இருக்காங்க. 75 பேருக்கு ரீப்ளை பண்ணோம். அது 75 பேரா இல்லை திரும்ப அந்த 25 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதான்லாம் தெரில. ஆனால் அவ்வளோ பேருக்கு ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கடைசியிலேருந்து தான் ரீப்ளை பண்ணுவேன், முதல்லேருந்து ரீப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா கடைசியிலன்னா அவங்க முதலே ரீப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் கடைசியிலேருந்து ரீப்ளை பண்ணிட்டு வருவேன். பார்ப்போம் இவனை எவ்வளோ பேருக்கு அனுப்பலான்னு. நீங்கள் வர்றதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, சரிங்களா. நீங்கள் இப்போ சவுதிக்கு வர்றதுனால எனக்கு எதுலேயுமே லாபம் கிடையாது, சரிங்களா. என்ன நீங்கள் வந்தீங்கன்னா தமிழ் ஆட்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே. ஸோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு பேச்சு துணைக்கு எனக்கு இதாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வடக்கன்ஸும் பாகிஸ்தான் இவன்ல பெங்காலியை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், நம்ம ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால தான் எனக்கு இதில் ஒரு சின்ன ஈடுபாடு. மோஸ்ட்லி நம்ம ஊருக்காரங்களாம் நல்லா வண்டி ஓட்டுவாங்க, நம்ம ஏரியாவில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் நல்லா வண்டி ஓட்டுவாங்க பைக்கு. அதனால் இங்கே ஆக்சிடென்ட்டு குறையும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, எதிர்பார்ப்பாக தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ண. ஷவர்மா ஹவுஸ். ஆனால் இந்த ஷவர்மா ஹவுஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே வந்து மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு, பைக் பார்க் பண்ணுறதுக்கெலாம் செம்மையாக இடம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இவன் என்ன பண்ணுறான்னு தெரில, போகவும் மாட்டான் போல், உருட்டிட்டு கிடக்கான். ஷவத்தை ஸ்பீடாக போக கூட சொல்ல, வேகமாக தான் போவான். அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்துட்டு போகிறான். பார்க்கிங் தேடுறானா ஒன்றும் புரியல. இல்லை ஏறி போகும்போது திடீர்னு லெஃப்ட் அடிச்சிட்டானா ரைட் அடிச்சிட்டானா முடிஞ்சு இடிச்சிட்டு நிற்பேன். இவனை இடித்தா மட்டும் பரவாயில்ல, இந்த சைடில் இருக்க காரையும் இடிச்சிட்டேன்னு வைங்களா, சோழி முடிஞ்சிருங்க. எதையோ ஒன்று தேடுறான், வண்டி விடுறதுக்கு தான் இடம் தேடுறான்னு நினைக்கேன். இப்போ நம்ம நேராக போயிட்டு சாரி பிரதர், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் பாஸ் அடித்து காமிச்சாரு, நான் கவனிக்கலை, ஏறிட்டேன். ஆனால் அவன் பிரேக் அடிச்சிட்டார். நல்லா இண்டிகேட்டர் போட்டுக்க, ஆனால் போகாத, அப்படி நேராகவே போயிட்டே இரு. அப்போ எதுக்கு இண்டிகேட்டர் போட்டேன்னு தெரில. எல்லாம் கிறுக்கனாக தான் வரும், நமக்கு வர்றவங்க கூட தான் கிறுக்கனாக வரான். மற்றவங்க இருக்க அவனை முன்னால் எவ்வளோ அழகாக போகிறான். இவன் பாருங்க எதுக்கு இண்டிகேட்டர் போட்டிருக்கான்னு அவனுக்கு தெரில. ஐயோ நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்குமான்னு பிறகுதான் யோசிப்பான் போல்.
யாரில் நீ எந்த ஊருக்காரல எதுக்குல வாரா? டேய் பைக்கில் போகிறவங்களாம் நாங்களாம் குழந்த மாதிரிடா, நீங்கள் தான்டா பார்த்துக்கணும். இங்கே உள்ள அரபிஸ் கூட பரவாயில்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். பரவாயில்லன்னா நல்லவனலாம் அப்படி சொல்ல மாட்டேன், ஆனால் ஓகே. இங்கே எத்தனை வாட்டம் சொல்ல இதை இருந்தாலும் சொல்கிறேன், கஷ்டமாக இருக்குங்க அவங்களெல்லாம் இன்னும் வண்டி ஓட்டுறதெல்லாம் பார்க்கும்போது வெறியாகுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 400 ரியாலுங்க, 400 சம்திங் ரியால் சரிங்களா. அதை தூக்கிட்டு கரெக்டாக 10 கிலோமீட்டர் போனேன். ஆனால் இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது எவ்வளோ நீங்களே பார்த்தீங்கன்னா வெறி ஆயிடுவீங்க. வெறி தெரியுமா, வெறி ஆயிடுவீங்க. ஏன்னா பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரியால், 17 ரியால் சரிங்களா. 20 ரியால் இல்லை, 17 ரியால். டெலிவரி சார்ஜஸ் கிடையாது. ஏன்னா இது மேபி ஏதோ ஒரு ஆஃபர், அந்த அது என்னது நம்ம இந்த கூகுள் பேலலாம் இது பண்ணால் கூப்பன்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஹேங்கர்லேருந்து ஏதோ கூப்பன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 17 ரியால் பொருளை இவன் கிளைம் பண்ணியிருக்காப்புல. எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 17 கிலோமீட்ரு. 17 ரியால் 17 கிலோமீட்ரு. இதில் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது அதுக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், 2 ஷவர்மாவை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகிற, இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளே சாப்பிட்டுட்டு 17 ரியால் ஃபினாலிட்டி கொடுக்கலாம். பட் ஆர்டர் போட்டவன் கையில் காசு இல்லைன்னு சொல்லி தானே கூப்பன் நான் யூஸ் பண்ணியிருப்பான். அதனால் மனசாட்சி கேட்கல, கொண்டு போய் கொடுப்போன்னு சொல்லி கொண்டு போயிட்டுருக்கேன். மேக்கத்துக்கு நான் புதுசு மோகத்துக்கு மனசு நாமத்துக்கு பறந்து போடா, அவுடியை தாண்டிரு. பூ போல திருப்பினாருங்க அந்த அவுடி. அப்படியே பொறுமையாக அப்படியே கிராஸ் ஆச்சு. 19 நிமிஷமா. அம்மா 17 கிலோமீட்டர் 17 நிமிஷம்னா ஓகேங்களா. 19 நிமிஷம் போட்டு போட்டு பார்த்துக்கலாம்டா டேய் துணாப்பனா. வைடு சரியில்லைங்க. இன்ஸ்டா 360ல் 4K லென்ஸில் வைடு சரியில்லை. 360 லென்ஸு நம்மளுக்கு டேமேஜ், அதனால் அதை கணக்கெடுக்காண்டான்னு வைங்களேன். 4K லென்ஸு சரியில்லை. 1080p 30 ஃப்ரேம் செகண்ட் வச்சாலுமே இவ்வளோ தான் உங்களுக்கு கவர் ஆகுது. ரொம்ப வைடு கம்மியானது இந்த இன்ஸ்டா 360. நிறைய ஃபியூச்சர்ஸ் இருந்தாலுமே வைடு இல்லை. இவ்வளோ தான் கவர் ஆகுது, மேலே இவ்வளோ தான் கவர் ஆகுது. அதில் நான் மூஞ்சி இப்படின்னு இப்படி எப்போவுமே ஹெல்மெட் இப்படி தூக்கி வச்சே பேசினா தான் இவ்வளோத்துலேருந்து இவ்வளோத்துக்கு கவர் ஆகுது. இதே கோப்ரோன்னா நல்ல வைடாக கவர் ஆகும். மேபி இதை ஒரு ஓரமத்துக்கு போட்டுட்டு வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியூஸ் போக மாட்டேங்க, அதான பிரச்சனையாக இருக்குது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். கஷ்டப்பட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க தெரியுமா. எவ்வளோ அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு தெரியுமா. அமௌண்ட்டுக்காக இல்லை, அட்லீஸ்ட் வியூ போட்டு அப்படிங்கிறதுனால தான். இப்போ இவன் இதில் யூடியூப்பில் நான் அள்ளியாக தர போகிறான் எடுத்த உடனே எனக்கு இல்லை. அதனால் நான் அதை அமௌண்ட்டுக்காக பெருசாக பேசலை. பட் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும், நிறைய வியூ பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் இதை காமிக்கிறேன்னா உங்களுக்கு இவ்வளோ தெரியும் சரிங்களா. இதில் நீங்கள் உங்களால் பெருசாக பார்க்க முடியாது. நான் தலையை திருப்பி இப்படி காமிச்சாதான் இங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க முடியும். இப்படியே என்னால் இப்படியே தலையை திருப்பி காமிச்சிட்டே இருந்தேன்னா அப்புறம் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் மாதிரி ஆயிரும். இப்படியே போயிட்டுருக்கும், மூவ் ஆன் ஆகும். அதனால நான் கோப்ரோ வாங்குகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டாவோட கோப்ரோ பெருசான்னு கேட்டால் இல்லை, மொக்க தான். ஆனால் அதில் இந்த வைட் ஆங்கிள் நல்லா இருக்குல்ல, அது மட்டும்தான் அதில் ஒரு பெனிஃபிட்டு. யாராடி அழுத்தி ஓடிடுவோம், பின்னால் வர ரெடி ஆகிட்டான். 5வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. 5வது ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கரெக்டாக 6.3 கிலோமீட்டர் கஸ்டமரோட வீடு. 6 ரியால் டிப் கொடுத்துருக்காங்க. 6 ரியால் ஆன்லைனில் 6 ரியால் டிப் கொடுத்துருக்காங்க. ஒரு நேரம் சாப்பாடு கரெக்டாக இருக்கும். ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரத்துக்கு 3 பரோட்டா ஒரு கடலைக்கறினாலும் 4 ரியால் தான் ஆச்சு. 2 ரியால் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 2 ரியாலுக்கு ஒரு ஜூஸ், அப்போ 6 ரியால். ஒரு நேரம் சாப்பாடுக்கு டிப் கிடச்சிருச்சு. என்னடா சூர்யா இப்படி ஆகிட்ட அப்படின்னா தப்பு இல்லையே. நான் வாங்குகிற சேலரியை அப்படியே வீட்டுக்கோ இல்லை என்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுறேன்.
சாப்பாடுக்கு டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இதில் அசிங்கப்படுறதுக்கோ இல்லை இப்படி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கோ இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதெல்லாம் போங்கடா டேய், நீங்களாம் தப்பாக சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க. அதனால் அதெல்லாம் பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். பட் இதான் உண்மை. ஸோ நான் உண்மையை சொன்னேன். 5.4 கிலோமீட்டருங்க, அப்படியே நம்ம சுனாடே பறக்கிறா. பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா சுனாடே வேறு லெவல். எனக்கு அப்படியே இந்த சுனாடேயோட பிரேக்கிங்கும் நம்மளோட பிங்கியோட பிரேக்கிங்கும் ஒரே மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா எனக்கு பிங்கியோட நான் கோவப்பட மாட்டேன்னு வாண்டடாக சண்டை இழுக்கிறீங்க. பயங்கர டிராஃபிக்கு, இதில் போய் சிக்கிக்கிட்டேனே. அநியாயமாக அந்த கட்டில் கட்டாயி அப்படி வெளியே போயிருக்கணும். சரி போவோம். சரி, நமக்கு வேறு என்ன வேலை? பாம்பு தான், பாம்பு மாதிரி போயிட வேண்டிதான். வளைஞ்சி சிக்னல் விழுந்துருச்சு, அதனால் ஓகே. சிக்னல் விழுந்துருச்சு ப்ரோ, போங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க? ஒரு வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணேன், 8 GB, அதுவும் வெறும் 11 நிமிஷம் வீடியோ. அப்போ 20 நிமிஷம் வீடியோனா பாருங்கள், அப்படியே டபுள் மடங்கு. 16 GB சாரி 16. இதுக்கு தாண்டா படிங்கடாங்கிறது. அவன் ப்ரோ முன்னால் ஒரு சுசிக்கு குறுக்க வந்துட்டான், தப்பாக நினைக்காத. ஹார்ன் அடிச்சிட்டே கிடக்க. ஓ, நீங்கள் இந்த பிரேக்குக்காகத்தான். சூப்பருங்க. ஆஹா, என்னது இது? கொன்னே விடுவாங்களே, எப்படி கொன்னே விடுவான்ல நம்மளை. நீ வாசலை மறைச்சிரு. நீ போயா, பார்த்துக்கலாம். ஒருத்தன் கூட வழி கொடுக்க மாட்டேங்க பாருங்க. இவன் பெரிய மயிராவன், நீ போல. இருங்க, வேனுக்குன்னே வந்துட்டாங்க பாவங்க. அவன் கேட்குறான், அப்படியே அதை பார்த்துட்டு அவன் வேனுக்குண்டே உள்ள வரான். கியா கண்ணாடியை ஓட, அப்படியே ஏற்றி ஓட ப்ரோ. நீ ஓட ஏற்று ப்ரோ, இடித்து தள்ளு ப்ரோ. ஒரு மணி நேரம் நிற்கட்டு. இனிமேல் டெலிவரி பாயாக தான் இருப்பான். டெலிவரி ஆர்டருக்கு லேட்டாக போனால் தான் எனக்கு தெரியும். அண்ணா முடிஞ்சு அவன் டயர் ஒரு கல்லுக்கு பின்னால் மாட்டிக்கிட்டுங்க. எப்படி எடுப்பான்? ஒரு டயர் ஃபுல்லாக கல்லில் இருக்குங்க. சரி, எல்லாம் இந்த கியாவால் தான். இதுக்கு இவ்வளோ நேரம் பெரிய கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் சார்ஜ் இல்லை. நான் என்ன பண்ணேன், கேமராவில் இருக்க ஒரே ஒரு செட்டு ஃபைல் மட்டும் இருந்துச்சு. சரி, அவ்வளோத்தையும் மொபைலுக்கு ஏற்றுன்னு சொல்லி மொபைலுக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தேன். கேமராவில் சார்ஜ் இல்லாமல் போய்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டு இப்போ தான் இது பண்ணேன். ஸோ நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ எவ்வளோ ஆர்டர் இப்போ வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் கடைசியாக 16 ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். இன்னும் 4 ஆர்டர் எடுத்தோன்னா 20 ஆர்டர். சரிங்களா? ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போமே 10. ஸோ இன்னும் 11, 12. ஸோ 2 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 2 மணி நேரத்துக்கு ஒன்றுக்கு 4 ஆர்டர் கணக்கு வச்சாலுமே 20 ஆர்டர் ஆயிரும். ஏன்னா 16 முடிச்சுட்டு என்ன 4 தானே, பிரச்சனை இல்லை. ஆனால் கிடைக்குமான்னு தான் டவுட். ஏன்னா இன்றைக்கி ஒன்றுமே பெருசாக ஆர்டர் எதுவுமே இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா அலைஞ்சு எடுத்துருக்கேன். இங்கே இருங்க, கிடச்சிருச்சு. ஷவர்மா ஹவுஸ் பின்னாடி இருக்குது. கண்ணு முன்னாடி ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. அப்போ 17ஆவது ஆர்டர் எடுத்தாச்சு. அப்போ இன்னும் 3 ஆர்டர் இருந்தால் 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி. ஏன்டா பைத்தியக்கார பையில எவ்வளோ ஒட்டி வந்துட்டு போகுது நாய்.
ஸோ அப்போ என்ன 3 ஆர்டர் எடுக்கணும், பார்க்கலாம், எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எம்மாடி தண்ணி தாகமாக இருக்குங்க. 2 ரூபா இல்லை, எல்லாம் கார்டில் தான் காசு வச்சுருக்கேன். இப்போ இதில் போயிட்டால் ஒரு இது உண்டு, மசூதி உண்டு, இது உண்டு, மாசு உண்டு, அங்கே போயிட்டு தண்ணி பிடிக்கணும். அது எப்படினாலும் சொல்லலாம், பள்ளிவாசல் சொல்லலாம், நம்ம ஊரில் பள்ளிவாசல் சொல்லுவோம், இங்கே வந்து மஸ்ஜித் சொல்கிறாங்க, சில பேர் மாஸுங்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது பள்ளிவாசல், சரிங்களா? நம்ம பள்ளிவாசல்னே சொல்லுவோம். அவங்ககிட்ட போய் மஸ்ஜித்துன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. பள்ளிவாசலில் தண்ணி இருக்கும், பாத்ரூம் இருக்கும். ஆனால் மணி 10 ஆயிடுச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 9 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்சு என் வண்டி டம்முன்னு கீழே வந்துருச்சு. இது வேறு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த லைட் எரியாமல் போயிருதுங்க. அதனால் எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு பார்க்க முடியல. அது இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே எரிச்சலாக இருக்குது. ஸ்பீடு தெரிய மாட்டேக்கா, உங்களுக்கு விஷுவல் தெரியாது, அதனால தான். ஒரு ஃபைல் பார்த்தேங்க, ரொம்ப பெரிய ஃபைலு. நான் என்ன பண்ணியிருக்கேன், கேமரா ஆஃப் பண்ணாமலே ரொம்ப நேரம் அப்படியே ஓட்டிகிட்டே வந்திருப்பேன் போல். ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஓட்டிகிட்டு போயிருப்பேன் போல். அது 20 கிலோமீட்டர் 25 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் என்னப்பா ஆடியோ இல்லையே, மைக்கு போயிட்டு போல அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோலாம் செக் பண்ணுறேன், சவுண்ட் இருக்குது. இந்த வீடியோவில் செக் பண்ணுறேன், சவுண்ட் இல்லை, இறைச்சல் மட்டும் இருக்குது. என்னென்னா அந்த 20 நிமிஷம் நான் பேசாமலே அப்படியே இருந்திருக்கேன். இதுதாங்க எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் எனக்கு அங்கே 2 ஆர்டர் வந்துருச்சு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கேன், 7.6 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா 16 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ 2 ஆர்டர் வந்திருக்கு, அப்போ 17, 18 ஆர்டர் ஆயிடுச்சு, சரிங்களா? இன்னும் 3 ஆர்டர் எடுக்கணும். இல்லை, இப்போ 2 ஆர்டர் எடுக்கணும், 18 அப்படின்னு. இன்னும் 2 ஆர்டர் எடுக்கணும். இப்போ எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 10:44 ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்குறதுக்கு 10:53 ஆகும்னு போட்டிருக்கு, சரிங்களா? கூகுள் போட்டிருக்கு. மேபி ஆகலாம், ஏன்னா டிராஃபிக்ஸ் இருக்குது கொஞ்சம். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு தூரமாக தெரியுதா, ரெட் கலரில் புள்ளியாக தெரியுதா? ஏன்னா இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைம் பார்ட்டி ஹால் மாதிரி ஷாப்ஸ் இருக்கும். அதனால் உட்காடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறதுக்கெலாம் பர்மிஷன் கொடுக்குற ஒரு ஷாப் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. இங்கே ஸ்மோக் பண்ணுறது, உட்காடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்க. நம்ம அதை போட்டு பெருசாகலாம் யோசிக்கவே கூடாது. அதெல்லாம் இங்கே எல்லோரும் அடிப்பாங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாரும் கொண்டு. அது நம்ம ஒரே மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களாம் அடிக்க விடாதுலாம் கிடையாது. இங்கே 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களாம் சிகரெட்லாம் அடிச்சு அப்பாட்டு போயிட்டுருப்பான். அவ்வளோதான். சரிங்க, நம்ம அந்த கதைலாம் நமக்கு வேண்டாம். ஸோ அப்புறம் 2 ஆர்டர் எடுத்துட்டேன், 18,000, 19, 20. என்ன 2 ஆர்டர் எக்ஸ்ட்ரா, 2 ஆர்டர் எடுத்துட்டோன்னா ஃபன்னு. ஸோ சொன்ன மாதிரி 20 ஆர்டர் முடிச்சிட்டேன். நிம்மதியாக ரூமில் போய் நல்லா தூங்குவேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு திரும்பி அதே மாதிரி. அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கட்டு. ஸோ இந்தியாவிலேருந்து யாராவது சவுதி அரேபியா ரியாத்துக்கு வாரீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது எனக்கு ஒரு பிபிஜி ரைடிங் ஜாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதிகபட்சம் 2.5 கிலோ இருக்கும், சரிங்களா? ஸோ எப்படி நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது நிறைய வெயிட்டெலாம் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. ஏன்னா நம்ம நினைப்போம் நிறைய வெயிட் எடுத்துகிட்டு வருமோன்னு, ஆனால் நிறைய வெயிட்லாம் இருக்காது, சரிங்களா? ஒரு 2.5 கிலோ தான் வரும் பிபிஜி ரைடிங் ஜாக்கெட்டு. 2.5 கிலோ 2 கிலோ சம்திங் அவ்வளோதான் வரும். அப்படி வரும்போது வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சுன்னா நான் அமௌண்ட் போட்டு விட்றேன், நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வாங்க போதும். ஏன்னா என்ன தான் நம்ம இது போட்டாலுமே எனக்கு அந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டால் கம்ஃபர்ட் இல்லை, சேஃப்டியும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹெல்மெட் இப்போ நல்ல ஹெல்மெட் தான் போட்டுட்ருக்கோம். இப்போ நான் போட்டிருக்க ஹெல்மெட்லாம் நல்ல ஹெல்மெட் தான். ஸோ ஆக்ஸார் ஹெல்மெட் தான் அது, அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. டபுள் ஐசர் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ரைடிங் ஜாக்கெட்டு, ஷூ வந்து ஓகே. இப்போ நான் போட்டிருக்க ஷூ நல்ல ஷூ தான். பேடு, நீல் பேடு வச்சுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஜாக்கெட் ஒன்று நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும் ஒரு ஆசை. மேபி யாரும் அப்படிதா. கரெக்ட், இது 20வது ஆர்டர். ஃபைனலி இதை கிளிக் பண்ணால் 20வது ஆர்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ 20 ஆர்டரும் முடிஞ்சிருச்சு, நம்ம செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. செக்ஷன் எடிட் ஃபினிஷ். ஸோ இனி ரூம் போக வேண்டி தான்.